ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பெடகாஜி யூனிட் 2 டீச்சிங் ஸ்கில்ஸில் இருக்க ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் 7 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 7 காம்போனன்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் நடத்துகிறத அப்படியே கவனிப்பாங்க. ஆஸ் அ டீச்சராக எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்கில் இதுதான். இந்த ஸ்கில் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன். டீச்சர் கிளாஸ் எடுத்தால் மட்டும் பத்தாது, கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனையும் அவங்க கெயின் பண்ணணும். அதாவது கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்கணும். அப்போ தான் நம்ம என்ன நடத்துகிறோன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? கெஸ்டர்ஸ், அதாவது சைகை காட்டுறது. அவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கையவோ இல்லை தலையவோ அசைச்சு காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னா அந்த ரவுண்டை கையாலேயே வரைஞ்சி காட்டுறது. இந்த மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாடி மூமெண்ட்ஸ். கிளாஸ் எடுக்கும்போது ஒரே இடத்துல நின்று கிளாஸ் எடுக்காமல் அப்பப்போ நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன், மாட்யூலேட்டிங் தி வாய்ஸ். அதாவது ஒரே டோனில் நம்ம பேசாமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லும்போது அதை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறது. நம்ம ஒரே டோனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லும்போது அவங்க நல்லா கவனிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுற பிஹேவியர்ஸ் எல்லாமே ஸ்டிமுலஸ் வேரியேஷனோட தொடர்புடையது. இந்த ஸ்டிமுலஸ் வேரியேஷன் ஸ்கில்லோட காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மூமெண்ட்ஸ், கெஸ்டர்ஸ், சேஞ்ச் இன் ஸ்பீச் பேட்டர்ன், சேஞ்ச் இன் இன்டராக்ஷன் ஸ்டைல், செக்யூர் அட்டென்ஷன், பாசிங், ஓரல் விஷுவல் ஸ்விட்சிங். இப்போது ஒவ்வொரு காம்போனன்ட் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் மூமெண்ட்ஸ். அதாவது கிளாஸ் எடுக்கும்போது டீச்சர் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. எங்கேயுமே நகராமல் ஒரே இடத்துல நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போர் அடிச்சிரும். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ஒரே இடத்துல நிற்காமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் சும்மாவே நடந்துக்கிட்டு இருக்காமல் நம்ம போர்ட் பக்கத்தில் போய் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி நம்ம கிளாஸ் எடுக்கலாம். நம்ம ஏதாவது கொஷின் கேட்டு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க்கிங் மாடல் கொண்டு வந்திருந்தோன்னா அது பக்கத்தில் போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நம்ம டீச் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போர் அடிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க நல்லாவும் கவனிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம சும்மாவே இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறோன்னா அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கணும். அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கற்றுக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஒரே இடத்துல நின்றுட்டே கிளாஸ் எடுத்திருந்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் இந்த காம்போனண்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி கிளாஸ் எடுக்க கற்றுக்கோங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிற காம்போனன்ட் கெஸ்டர்ஸ். நீங்கள் என்ன டாபிக் நடத்த போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கையவோ இல்லை தலையவோ நீங்கள் அசைச்சு காட்டலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஷேப்ஸ் பற்றிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கையிலே அந்த ஷேப்பை வரைஞ்சி காட்டலாம். போர்டில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டலாம். எமோஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கெஸ்டர்ஸ், அதாவது சைகைகள் மூலமாக நம்ம நடத்துறதுனால ஸ்டூடெண்ட்ஸால் அந்த கண்டென்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஷேப், சைஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் பாயிண்ட், பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி மிஸ் சோலார் சிஸ்டம் லெசன் நடத்தும்போது பூமி எப்படி சூரியனை சுற்றி வருது அப்படின்றத சென்டரில் ஒரு சேரை வச்சு அந்த சேரை சன்னாவும் அவங்கள பூமியாகவும் எங்களை இமேஜின் பண்ணிக்க சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த சேரை அவங்க தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அந்த சேரையும் சுற்றி வந்தாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க தெளிவாக செஞ்சு காட்டினதுனால தான் எங்களுக்கு புரிஞ்சது, ஓ பூமி வெறும் சூரியனை மட்டும் சுற்றி வரல, பூமி தன்னைத்தானேவும் சுற்றி வருது அப்படின்றது. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அது புரியும். இதுதான் பாடி மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஒரு ஹாப்பினஸையோ இல்லை எக்ஸைட்மெண்ட்டையோ இல்லை சோகத்தையோ நம்ம ஃபேஸ் மூலமாக வெளிப்படுத்துறது.
இப்போ நார்மலாகவே நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் மூலமாக தானே வெளிப்படுத்துவோம். நம்ம சிரிக்கிறோம், அழுகுறோன்றது நம்ம ஃபேஸை பார்த்தா தானே தெரியும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு பொம்மை மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே நடத்திக்கிட்டு இருந்தோன்னா அது ஸ்டூடெண்ட்ஸை போய் சேராது. ஒரு போயம் நடத்துகிறோன்னா அதில் வர எமோஷன்ஸை நம்ம ஃபேஸ்லையே வெளிப்படுத்தணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போயமை இன்னுமே உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அந்த கண்டென்ட்க்கு உயிர் கொடுக்குறதே இந்த கெஸ்டர்ஸ் தான். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கிளாஸ் எடுத்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நடத்துகிறத ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் இன் ஸ்பீச் பேட்டர்ன். அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரே மாதிரி பேசாமல் அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுகிறது. நீங்கள் அந்த ஒரு பீரியட் ஃபுல்லாகவே ஒரே டோன்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல உங்கள் வாய்ஸை நல்லா சத்தமாக அழுத்தி பேசணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த சத்தமாக அழுத்தி சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுல வந்துடும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் காலேஜில் ஒரு மேம் இருப்பாங்க. அவங்க இங்கிலீஷில் கிளாஸ் எடுக்கிறேன்ற பேரில் புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அப்படியே எங்ககிட்ட ஒப்பிப்பாங்க. அதுவும் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஒரே டோன்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த 1 ஹவரும் எங்களுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்கும். சத்தியமாக ஒரு வார்த்தை கூட புரியாதவங்க என்ன நடத்துகிறாங்கன்னே. நம்ம டீச்சராக இருக்கோம், அந்த போர்ஷனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா கடமைக்கு யாரும் கிளாஸ் எடுக்காதீங்க. நம்ம நல்லா சொல்லி தருவோன்ற நம்பிக்கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பணம் கட்டி அந்த கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன் அந்த புக்கில் இருக்கதை அவங்களுக்கே ரீட் பண்ணிக்க தெரியாதா? டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் நடத்தினா தானே நமக்கு புரியும். அந்த மாதிரி நமக்கு புரிய வைக்க வேண்டியவங்க புக்கில் இருக்கதை படிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம கிட்ட கொட்டினா அதில் என்ன இருக்குன்றது நமக்கு எப்படி புரியும்? கடைசி வரைக்கும் அந்த சப்ஜெக்டில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்றது புரியாமலே நாங்கள் பாதி பேர் வெளியில் வந்துட்டோம். ஸோ நம்ம அனுபவிச்சதை வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த சேனல் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் எ டீச்சராக நீங்கள் யாருமே நான் சொன்ன அந்த மேம் மாதிரி மட்டும் கிளாஸ் எடுத்துடாதீங்க. நம்ம நடத்துகிற ஒரு கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியலனா நம்ம என்ன தான் நடத்தியும் எந்த யூஸுமே கிடையாது. ஸோ இதை எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கிளாஸ் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காம்போனன்ட் சேஞ்ச் இன் இன்டராக்ஷன் ஸ்டைல். அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே மாதிரியே கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கவனம் எங்கேயுமே செதறாமல் நம்ம என்ன நடத்துகிறோன்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம்? கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட நம்ம என்ன நடத்தினமோ அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். இதே மேக்ஸ் நடத்திட்டு இருந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போர்டில் ஏதாவது ஒரு சம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்டு டீச்சர் அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். தென் ஏதாவது டாபிக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை செமினார் எடுக்க வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை செமினார் எடுக்க வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டாபிக் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வரது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்கூல்லையே இந்த மாதிரி செமினார் எடுத்து பழகிட்டாங்கன்னா காலேஜுக்கு அவங்க போகும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் ஸ்கூல்லலாம் எங்களை செமினார் எடுக்க சொல்லவே இல்லை. பட் காலேஜில் நாங்கள் போய் ஃபஸ்ட் இயரில் எங்களை செமினார் எடுக்க சொன்னாங்க. அங்கே போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் நிற்கும்போது எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம ஸ்கூல்லே இது மாதிரி செமினார் எடுத்து பழகியிருந்தோன்னா இந்நேரம் நம்ம இவ்வளோ பயப்படாமல் போல்டாக எடுத்திருப்போமே அப்படின்னு. ஸோ நீங்கள் டீச்சர் ஆனதும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஈஸியான டாப்பிக்கை கொடுத்து அவங்கள செமினார் எடுக்க சொல்லி ரெகுலராக அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே. இப்போது செமினார் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை எடுக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதாவது டாபிக் கொடுத்து அதை பற்றி அவங்கள டிஸ்கஸ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கான சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லலாம். சப்போஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியலனா டீச்சரே அதுக்கான சொல்யூஷனை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் சேஞ்ச் இன் இன்டராக்ஷன் ஸ்டைல். இந்த இன்டராக்ஷன் கிளாஸில் யாருக்குள்ளே வேணால் நடக்கலாம். டீச்சருக்கும் ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கலாம், இல்லை டீச்சருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்க்கும் நடக்கலாம், ஆர் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் நடக்கலாம். ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் செக்யூர் அட்டென்ஷன். அதாவது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கெயின் பண்ணணும்.
அவங்களோட கவனத்தை எப்படிலாம் ஈர்க்கலாம்? இப்போ நம்ம ஒரு லெசன் நடத்திட்டு இருக்கோம்னா, அந்த லெசன்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துச்சுன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்ட நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதுவரைக்கும் கிளாஸை கவனிக்காம இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட, இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நல்லா காதை தீட்டி வச்சுக்கிட்டு கவனிப்பாங்க. அடுத்து ஏதாவது டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, லுக் அட் திஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி அந்த டயக்ராமை கவனிக்க வைக்கலாம். அப்புறம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இடையில லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி நம்ம சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கவனம் நம்மக்கிட்ட வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலர் சாக் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டலாம். நம்ம எக்ஸாமில் அப்படி தானே எழுதுவோம். ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை வேற ஒரு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுவோம், இல்லைனா அந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி போர்டில் எழுதும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டினோன்னா அது ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் நல்லா பதிஞ்சிரும். இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை ஈர்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாசிங். அதாவது கிளாஸ் எடுக்கும்போது தொடர்ந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே இல்லாமல் சடனாக நம்ம சைலண்ட் ஆனோன்னா, அது வரைக்கும் கவனிக்காமல் இருந்த ஸ்டூடெண்ட் கூட என்னடா டீச்சர் இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சடனாக சைலண்ட் ஆயிட்டாங்களேன்னு கவனிப்பாங்க. ஸோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக சைலண்ட் ஆனோன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கவனம் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். கிளாஸ் எடுக்கும்போது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸ் கேட்கும்போதும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றத ஸ்டூடெண்ட்ஸ் கவனிப்பாங்க. ஸோ கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்காக நம்ம சைலன்ஸை தேவைப்படுற இடத்துல மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கில்லோட லாஸ்ட் காம்போனன்ட், ஓரல் டு விஷுவல் ஸ்விட்சிங். டீச்சர் ஒரு டாப்பிக்கை யூஸ்வலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அதை காதால் கேட்டுப்பாங்க. பட் இதுவே டீச்சர் ஏதாவது டீச்சிங் எய்ட் கொண்டு வந்து, அதாவது சார்ட்டோ இல்லை போர்ட்லையோ ஏதாவது டயக்ராம் வரைஞ்சி காட்டும்போது, அது வரைக்குமே டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறத காதால் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டயக்ராமை பார்க்குறதுக்காக அவங்களோட விஷுவல் சென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கண்ணால் அந்த டயக்ராமை பார்ப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது ஓரல் டு விஷுவல் ஆர் விஷுவல் டு ஓரல் ஸ்விட்சிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம சார்ட்டு இல்லை போர்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போர் அடிச்சிரும். பட் இதுவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண உடனே சார்ட் ஆர் போர்டில் டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க இன்னுமே ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷனோட 7 காம்போனன்ட்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதை கேட்டு எக்ஸாமில் எழுதிட்டு அதோட இதை பற்றி மறந்துடாமல் இந்த 7 காம்போனன்ட்ஸையும் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் கிளாஸை அப்படி கவனிப்பாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி பிஎட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஸ்கில் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.